ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. For unto us was the gospel preached as well as unto them. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. But the word preached unto them did not profit them, not being mixed with faith in them that heard it. அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. Gospel was also preached to them. Gospel என்றால் அர்த்தம் என்ன? What does gospel mean? Gospel, the good news. போய் நல்ல செய்தி அறிவியுங்கள். Gospel means go spell the good news. நல்ல செய்தி, கெட்ட செய்தி அல்ல. Gospel is a good news. ஆண்டவர் என்றைக்குமே நமக்கு கெட்ட செய்தி அனுப்புகிறவர் அல்ல. God does not send us bad news. நமக்கு நற்செய்தி அனுப்பி இருக்கிறார். He always sends the good news to us. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நற்செய்தி அனுப்பப்பட்டது. On that day good news was sent to the people of Israelites. மோசேயின் மூலமாக அனுப்பப்பட்டது. Through Moses the good news was sent. அந்த நற்செய்தி என்ன? What was the good news? இனி நீ பார்வோனுக்கு கீழாக நீ அடிமையாக இருக்க தேவையில்லை. From now on you need not be a servant of Pharaoh. ஆண்டவர் உன்னை புறப்பட சொல்லுகிறார். God has called you to start. நீ போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. There is a place for you to reach. அது இடம், அந்த இடத்தின் பெயர் என்ன? What is the name of the place? கானான் என்கிற தேசம். The land of Canaan. அது பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம். It is a land filled with milk and honey. அதற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போகிறார். There God leads you. லட்சக்கணக்கான ஜனங்கள் Lakhs and lakhs of people. அந்த சத்தத்தை கேட்டார்கள். They heard the voice of the Lord. புறப்பட்டார்கள் வெளியே. They started from there. அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். They started and departed from Egypt. நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. Good news was announced to them. மோசேயின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. Through Moses it was announced. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. Today through Jesus Christ the gospel has been announced to us. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக Through Jesus Christ. go spell the good news. Go spell the good news. நீங்கள் போய் நற்செய்தி அறிவியுங்கள். You go and spell the good news. அந்த நற்செய்தி என்ன சொல்கிறது? What does the gospel say? நாம் அந்த நற்செய்தி சொல்கிறது அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் வாக்குத்தத்தம் நமக்கு இன்றைக்கு உண்டாய் இருக்கிறது. The gospel tells us today we have the promise of entering into his rest. இன்றைக்கு நமக்கு உண்டாய் இருக்கிறது. Today we have that. எல்லாரும் இதுல இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒருவர் கூட அதில் விதிவிலக்கல்ல. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். To all of you who have sat here, the good news has come upon you that you shall enter into rest with no exception. அந்த வாக்குத்தத்தம் என்ன? What is that good news? அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். That we are going to enter into his rest. ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் பூமியிலே வாழும் நாட்களிலே? So how should we live in this world? முதலாவது வசனத்திலே வாசித்தோம், எச்சரிப்போடு ஜாக்கிரதையாய் இருப்போம். First we read in the verse 1, therefore fear. இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. Because they heard the word and it was not mixed with faith, it did not profit them. அது அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டார்கள். They heard it with unbelief. அவர்களுக்கு மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். பலமுறை தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தேவன் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் வார்த்தைகளை எல்லாம் வந்து அந்த ஜனங்களுக்கு சொன்னார். Moses gave to the people the law, the commandments, and he stood in the presence of God and heard the word of God, and he told it to the people of Israelites, but they did not. ஆனால் ஜனங்கள் எல்லாவற்றையும் கேட்டார்கள். They heard all of it. ஜனங்கள் எல்லாவற்றையும் கேட்டார்கள். They heard all of it. அவர்களுக்கு நல்ல அறிவு இருந்தது. They had great knowledge. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், what God likes, எது தேவனை பிரியப்படுத்தும், what pleases God, எல்லாம் அவர்கள் கேட்டார்கள். they heard all of this. ஆனாலும் அவர்களுக்குள்ளாக விசுவாசம் இல்லை. But there was no faith in them. விசுவாசம் இல்லாததினாலே Because they had no faith. அவர்களுக்கு அறிவு இருந்தது, they had knowledge, ஆனா விசுவாசம் இல்லை. but they did not have faith. ஆகவே அது பிரயோஜனப்பட அவர்களுடைய அறிவும் பிரயோஜனப்படாமல் போய்விட்டது. So the knowledge was not profitable unto them. அதைதான் அவர் சொல்ல, கேட்ட வசனம், அதாவது வசனத்தை குறித்ததான அறிவு அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. The knowledge of the word did not profit them. அன்றைக்கு அவர்கள் என்ன வசனத்தை கேட்டால் இந்த பைபிள் அவங்க கையில இல்ல. What word did they heard on that day? This Bible was not with them. இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்படவில்லை. They did not hear about Jesus. ஆனா மோசேயின் மூலமாக தேவன் என்னெல்லாம் பேசினாரோ, எப்படி அந்த கூடாரம் கட்டப்பட வேண்டும், 10 கற்பனைகள் மற்றும் பல காரியங்களை அவர்கள் கேட்டார்கள். அதுதான் அவர்கள் கேட்டதான வசனம். They heard the word through Moses, how the tabernacle should be built, the 10 commandments. That's the word they heard. ஆனா அதற்கு அவர்கள் கேட்ட வசனத்துக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போய்விட்டார்கள். But they did not hear the words and Moses spoke. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. They did not believe. இன்றைக்கு நமக்கு அறிவிக்கப்படுகிறது. Today the word has been told to us. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do today? அவர்களைப் போல நாம் இருக்க கூடாது. We should not be like them. ஆகவே தான் இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So all these are written for us as an example.